ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட தீர்க்க தரிசனமாய் உங்களோடு நல்வார்த்தை மூலமாய் பேசி உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு காரியம், நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம். அவன் ஒருபோதும் வறண்டு போவது இல்லை, ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அவன் எப்பொழுதும் ஆஸ்வதிக்கப்பட்டவன், எப்பொழுதும் செழிப்பானவன். அவன் யார்? அல்லேலூயா. இந்த கேள்வியோடு இந்த செய்தியை நான் துவங்குகிறேன். அவன் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒருபோதும் வறண்டு போவதில்லை. வெறுமை, ட்ரைனஸ். அவன் எப்பொழுதும் ஆஸ்வதிக்கப்பட்டவன், எப்பொழுதும் செழிப்பானவன். அவன் யார்? அல்லேலூயா. அததான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்படி எப்பொழுதுமே சோர்ந்து போகாம இருக்க முடியுமா? வறண்டு போகாம இருக்க முடியுமா? எப்போதுமே ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருக்க முடியுமா? எப்போதும் செழிப்பானவனாக இருக்க முடியுமா? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்குமானால் இந்த செய்தியை நீங்க தொடர்ந்து நீங்க கவனிங்கள். ஆவியான உதவியோடு கண்டுபிடிக்க போறோம். எத்தனை பேருக்கு ஆசை நான் சோர்ந்து போகக்கூடாது? அல்லேலூயா. நான் வறண்டு போகக்கூடாது, நான் எப்போதும் ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், எப்பொழுதும் நான் செழிப்பானவனாக இருக்கணும். விருப்பம் உள்ளவர்களுக்கு பதில் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதியை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அவன் யார் என்ற பதிலுக்கு சங்கீதம் 1ஆவது அதிகாரம் பதில் சொல்லுகிறது. பாருங்கள், முதல் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யார் அவன்? பதில் வந்துகிட்டே இருக்குது. அவன் யார் தெரியுமா? அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்க மாட்டான், பாவிகளோடு போய் உட்கார மாட்டான், பரியாசக்காங்க உட்கார இடத்துல தேவனை கேலி பண்ற இடத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவன் ஒரு காரியம் அவனுக்கு பிரியமா இருக்குமா, இந்த உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். இப்ப நிறைய இடத்துல நம்ம கேட்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா பல காரியம் நம்ம சொல்வது உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனிதன் வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் தேவனுடைய வெளிப்பாட்டை தியானிக்கிற மனுஷனாக இருப்பான். அவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம். அவன் மகிழ்ச்சியானவன், அவன் அதிர்ஷ்டசாலி, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அவனை கண்டு அநேகர் பொறாமைப்படுவார்களாம். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா மாறணுமா, நீங்க அதிர்ஷ்டசாலியா மாறணுமா, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவளா மாறணுமா, உங்களை கண்டு அநேகர் பொறாமைப்படணும். அப்பா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு இவங்க இருக்கிறாங்க, இவங்க குடும்பம் இருக்கிறது, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது. ஈசாக்கை பார்த்து அநேகர் பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம மாற வேண்டும் என்றால் பதில் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நம்ம போன வாரம் தியானிச்சோம், விசுவாசிக்கவனுக்கு எல்லாம். இங்க அவன் செய்வதெல்லாம் செழிக்கும், அவன் செய்வதெல்லாம் வெற்றி பெறும். அல்லேலூயா. அது குடும்ப காரியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவனை இங்கே இந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதம், இந்த லைஃப் ஆஃப் த ட்ரீ, வாழ்வளிக்கும் மரம். அந்த மனிதனை, வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனிதனை இங்கே ஒரு நீர்வளம் பொருந்திய இடத்திலே நடப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
அவன் நீர்க்காரகோளமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த மரம் எப்படிப்பட்டது, the life of the tree எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சில மொழிபெயர்ப்புகளை பார்க்க போறோம். தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு ட்ரையா இருக்குது, எனக்கு வெறுமையா இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு கவலையா இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு சோர்வா இருக்குது, பயமா இருக்குதுன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்கள், தேவனுடைய வழிகளை, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவனுக்கும் தியானிக்கிறவனுக்கும் பின்பற்றுகிறவனுக்கும் எப்படி அவன் என்ன ஒரு மகிழ்ச்சி உடையவனாக இருப்பான். அவன் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறி விடுவான். அவன் பெரிய பாக்கியவானாக மாறி விடுவான். அவன் மிகப்பெரிய செழிப்பானவனாக மாறி விடுவான். திறவுக்குள் எங்க நம்ம கையில கொடுத்திருக்கிற வேதாகமும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவன் துன்மார்க்கின் வழியில் அவன் நடக்க மாட்டான், பாவியின் வழியில் பகிர்ந்து கொள்ள மாட்டான், ஷேர் பண்ண மாட்டான், பாவிகளுடைய வழியில் உட்கார்ந்துக்கிட்டு பார்ட்டிசிபேஷன் பண்ண மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் பரியாசப்படுகிற இருக்கையில உட்கார மாட்டான், கேலி கிண்டல் பண்ற இடத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவனுடைய பிரியம் முழுதும் தேவ வார்த்தையை மேல. இங்க 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 ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க வேதாகமும் தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை லோக்கஸ். இதை நம்ம கண்டிப்பா படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ரேமா என்பது தேவன் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து உங்க கூட தீர்க்க தரிசனமாகவோ அல்லது வெளிப்பாடாக ஒரு வசனத்தை கொடுப்பாரு. அதுதான் ரேமா. அது ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியானவர் கொடுக்கிற பட்டயம். அல்லேலூயா. நம்ம டெய்லி பைபிள் படிச்சுட்டே இருக்கணும், ஆனால் வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த பைபிள் தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தை மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இடைப்படுவார். அது ரேமா. அல்லேலூயா. அதே போல ஆராதனை வேலையில, செய்தி வேலையில நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் ரேமா. பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்பது தேவனுடைய வார்த்தை பல இடத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ரேமா எப்படின்னா, தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசனம் எப்படி வெளிப்படுவார்னா, நம்ம பயப்படுற சூழ்நிலையில திடீரென்று எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் ரேமா. அந்த நேரத்தை சொல்லுவாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அது ஏற்கனவே பைபிள் என்ன செய்கிறது, எழுதப்படும். இப்ப பண பிரச்சனையோடு நீங்க இருக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன், ஐயோ என் கடனை எப்படி அடைப்பேன், எனக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி, ஃபீஸ் கட்டுவது எப்படி, என் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துவது எப்படி என்றெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். இது ரேமா. அல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து கொடுப்பதுதான் ரேமா. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனமும் அப்படிதான். ஏதோ காரியத்தை நம்ம செல்போன்ல பார்த்துட்டு இருக்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், ஃபேஸ்புக்ல பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்கிறோம். உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாக கொண்டு, ஏதோ ஊழியக்காரங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோட இடைப்படுறாரு பார்த்தீங்களா, அது ரேமா. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராய் வரப்போகிறது. உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். நீங்கள் சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, அதிர்ஷ்டசாலியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவியான திட்டமாய் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் லோக்கஸாக, நார்மலாக ஒவ்வொரு நாளும் வரிசையாக படிக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் வரிசையா படிச்சுட்டே இருக்கணும். இந்த ரேமா என்பது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை வரும். அப்படின்னா வசனத்தை மறுபடி கேட்பதனால் ரேமா வரும். அல்லேலூயா.
நமக்கு தெரிஞ்சது தானே, அப்படி இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை மறுபடி இந்த செய்தியை ஒரு தடவை மாத்திரம் இல்லை, மறுபடி இந்த செய்தியை கேட்கணும். அந்த விசுவாசம் எப்போ வரும் என்றால், நாம் கேட்க கேட்க இந்த லோக்கஸ்ல இருந்து நமக்கு ரேமா கடந்து வரும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், இங்க எழுதப்பட்டிருக்குது, எதை தியானிக்கிறான் என்றால் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த வெளிப்பாட்டை அவன் இரவும் பகலும் தியானிக்கிறான். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் பைபிள் படிக்க போறேன், நீங்க என் கூட பேசுங்க. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தை என்னவா மாறுகிறது? ரேமாவாக மாறுகிறது. அந்த ரேமாவை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த நாள்ல உங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும். அப்போ அது வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரேஸ் தி லார்ட். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த நாளிலே அப்போ நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது லோக்கஸை படிக்கணும். லோக்கஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. அப்பொழுது நமக்கு ரேமா வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை மறுபடியும் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுமை நீங்கும். இன்னும் நம்ம இந்த நம்முடைய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில எப்ப பண கஷ்டம் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை? ட்ரையா இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முதலிடத்தில் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம இன்னைக்கு பாலமா பார்க்க போறோம். அப்போ இங்க வேத வசனம் சொல்லுது, அவன் அந்த இப்போ நம்ம இந்த லைஃப் ஆஃப் த ட்ரீயை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜீவனை கொடுக்கிற அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த மரம் தேவனுடைய திட்டப்படி நடப்பட்ட ஒரு பேரின்ப நீரோடைகளின் அருகே ஆழமாக வேரூன்றி. அல்லேலூயா. இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? இந்த மரத்தை மட்டும் தான் நீங்க கற்பனை பண்ண போறீங்க. இந்த மரம் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பேரின்ப நதியில நடப்பட்டிருக்குதான். அல்லேலூயா. நடப்பட்டு இருக்குதான். நீரோடையின் அருகே வேரூன்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலையும் கனி கொடுக்கிற மரம். வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவம்னா நல்லா இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா பிரச்சனைகள் வரும்போது, உஷ்ணம் போன்ற உபத்திரவங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, வாழ்க்கையில எப்படி குளிர்காலம் கோடைக்காலம் அப்படி பல காலங்களுக்கு போல் நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் எதிர்மறையான காலங்கள் வந்தாலும், இது இந்த வார்த்தையை மையமாய் கொண்டு வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலை வந்தாலும் இது கனி கொடுக்கும். அல்லேலூயா. இது கனி கொடுக்கும். அங்க ஐயோ பிரச்சனை வந்தோன்னு அடி தோண்டு போயிடுறார்கள். நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். பல காரியங்களை சந்திக்கும் போது சோர்ந்து போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மரத்தை போல தேவ வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அது மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு பருவத்திலும் கனி கொடுக்கிற செழிக்கும் மரத்தை போல் உறுதியா நிற்பான். இன்னைக்கு நம்ம ஏன் மனசுல உறுதியா நிற்க முடியலன்னா, நாம் இன்னும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு அந்தஸ்தா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில புயல்கள் வீசும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு எது என்றால் வார்த்தையின் மேல் அஸ்திபாரம் போட்ட வீடு மட்டும்தான் என்ன செய்யும்? நிலைச்சு நிற்கும். அப்போ நம்முடைய நேரங்களை நாம் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ அவன் உறுதியாக நிற்பான், அவன் ஒருபோதும் மறந்து போவதில்லை.
என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒருபோதும் வறண்டு போக மாட்டேன், ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். எப்போதும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவனாய், எப்போதும் செழிப்பானவனாக இருக்க நான் விரும்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வறண்டு போக மாட்ட, ஒருபோதும் நீ சோர்ந்து போக மாட்ட, நீ எப்போதும் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய், எப்போதும் செழிப்பானவனாய் இருப்ப. அதுக்கு ஒரு திறவுகோலை நான் இன்றைக்கு உனக்கு தரப்போகிறேன். அது கர்த்தருடைய வார்த்தை, அது எழுதப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ரேமா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக இந்த நாளை தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் யாத்ராம் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புதங்களை பார்த்தார்கள். அவர்கள் 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குடி இரத்தத்தின் மூலமாக மோசையின் தலைமையிலே ஜனங்கள் விடுதலையாகி வனாந்தரத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எகிப்தில் இருக்கும் போதும் தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தார்கள். அதுக்கு பிற்பாடு செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கின்றது. அந்த செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக நெசுகிறார், பிரிக்கிறார். அதை கடந்து வந்து பார்வோனுடைய முழு சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளே விழுந்தது. அதையும் அவர்கள் பார்த்து கரையேறின பிற்பாடு அவர்கள் பாடினதுதான் யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் இருக்கிற பாட்டு. அல்லேலூயா. முதல் வசனத்தை பாருங்கள். யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்போ புகழ்ந்து பாடினாங்க? அந்த செங்கடலிலிருந்து கரையேறின பிற்பாடு எல்லாரும் பாட்டு. இவர்கள் வாழ்க்கையில துதி பாட்டு பாடி ஆண்டோடைய அற்புதத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. கடைசி இப்ப நான் வாசிக்கிறேன் 21வது அதிகாரத்துல யாத்ரா புஸ்தகம் 15ல 21 வாசிக்கிறேன். மீரியாமும் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தாய், குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடின. பார்வோனுடைய அத்தனை சேனையும் என்ன செஞ்சார்? கடல்ல தள்ளினா. ஓ அல்லேலூயா பாடிட்டாங்க. பாடின பிற்பாடு 22 நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அல்லேலூயா. வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு எதிராக சூழ்நிலை இருக்கலாம். தண்ணீரே பிளந்தவர் தண்ணியை கொடுக்காம இருப்பாரா? தாகம். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த நன்மை வேண்டும், இதெல்லாம் விரும்புறோம், நல்லதுதான். ஆனா அது கிடைக்க தாமதமாகும் போது தேவனை முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. தேவனை செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இவர்கள் கடந்த இப்போ அவர்கள் மாராவிலே வந்த போது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வேத வசனத்தின் மூலமாய் நடப்பட்ட அந்த மரமாக நம்ம இல்லாவிட்டால், நல்லா புரிஞ்சுக்குங்க, எவ்வளவு அற்புதம் பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து உங்க கூட 3 நாள் அப்படி பிரதேசமா தினமும் 3 நாள் உங்களுக்கு தோன்றினாலும் 3 மாசம் கழிச்சு உங்க மனசுல வசனம் இல்லைன்னா நீங்க மாறிடுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டு கூடியே இருந்தாங்க சீசர்கள். அவங்களால சாட்சியாக மனதிலே மறுரூபம் வேண்டும். அதெல்லாம் ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் அநேக கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தற்கொலை எண்ணங்கள், வறுமைகளை சிந்தித்து நம்முடைய மனதிலே பல குப்பைகளை வைத்து கொண்டிருக்கும் போது பிசாசானவன் வேதனைகளையும் கவலையும் கொடுத்து திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும்
தற்கொலை என்ன வருகிறது என்றால், உங்களுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தை இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் அவங்களுக்கு மனமடிவு வந்தது. நாங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்தானாலும், நாங்கள் எகிப்திலே செத்துனா போதும், எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்தாலும் அவங்களுடைய மனம் என்ன செய்யப்படவில்லை, மறுரூபமாகுவதில்லை. அப்போ மனம் மறுரூபமாகுதுன்னா என்ன? இதுதான் பவுல் இங்க ரோமர் 12:2 சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அல்லேலூயா. இந்த மனதை புதிதாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்குது. இந்த மனம் எப்படி புதிதாக முடியும்? சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டனால புதிதாகாது. அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க, நீதிமான் திருப்தியாக சாப்பிடுறான். ஆனா இந்த மனம் புதிதாக இருக்க ஒரே வழி வேத வசனம் தான். எவ்வளவு அடையாளங்களை பார்த்தாலும், எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும், இயேசுவே நேர்ல வந்து காட்சி கொடுத்தாலும் உங்க மனம் மறுபடியும் என்ன செய்யும்? அவிசுவாசத்துக்கு போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்ப எங்க நம்ம மனதை ஸ்ட்ராங் பண்றோம்? துர்ச்செய்தி கேட்கிறனால என் இருதயம் பயப்படாது. அல்லேலூயா. ஏனென்றால் இவனுடைய வேறு எல்லாம் அஸ்திபாரம் முழுதும் கண்மலையாகிய வார்த்தை மேல இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ படிக்கிறவங்க, எவ்வளோ பெரிய பெரிய அந்தஸ்துக்கள் போறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாதபடினால் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது அசைக்கப்படுகிறார்கள். நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மரத்தை போல் நாம் இரவும் பகலும் தேவ வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு அற்புதத்தை பார்த்தவங்க உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே முறுமுறுக்க, ஏன்னா உள்ள என்ன இல்லை? மனம் மறுரூபமாகவில்லை. ஒரே ஒரு காரணம், அதுதான், மனம் மறுரூபமாகவில்லை. அப்ப என்னத்தை கொடுப்ப என்று உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை, அல்லேலூயா, எதை காண்பித்தார்? the life of the tree, மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா. எதை தான் காண்பிக்கிறாரு? இரவும் பகலுமாய் நீ வேதத்தை தியானிக்கிற மனுஷன். உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பு இருக்கலாம், எவ்வளவு வேதனை இருக்கலாம், எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம். ஆனா ஒரு குட் நியூஸ் ஆவியானவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில, கஷ்டப்பு நிறைந்த இந்த வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை உள்ள போட்டுரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அதை பாருங்க, வேத வசனத்தில் உன் தேவனாய் கர்த்தர் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையே வேதனையா இருக்குது, என் வாழ்க்கை தோற்று போயிருச்சு, என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கிறது, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் வியாதியால் போராடி கொண்டிருக்கிறேன், பணப்பிரச்சனையா போராடி கொண்டிருக்கேன் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? அது நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை போடுங்க. உங்க மனசுல, உங்க மனது கசப்பா நிறைந்த ஒரு மாறாவை போல் உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்ற தேவ வார்த்தையால் கூடும். விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்த தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அந்த விசுவாசம் எங்க வரும்? தேவ வார்த்தை. ஒன்று தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கை இப்படி இருக்குதா, பரவாயில்ல, என் மனதில் கசப்பு இருக்குது, இந்த மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை மனசுல இருக்குது, இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன், தேவ வார்த்தையை, வசனத்தை என் மனசுக்குள்ள போட போறேன். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பாருங்கள், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த வசனத்தை பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:10. இதுல பாருங்க, எது கசப்பு சொல்லட்டுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இப்போ உன்னுடைய சுகத்தை திருடிட்டு போயிருக்கலாம், உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை திருடலாம், உன்னுடைய பலனை தேடி போய் கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையே இந்த மாறாவை போல கஷ்டப்பா இருக்கலாம்.
பயப்படாதீங்க. அடுத்து அந்த வசனம் முடியல, அந்த வசனம் முடியல. நானோ, ஆண்டவர் சொல்றார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமும் பட வந்தேன். புரியுதுங்க? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாறா போன்ற தோல்விகளை, மாறா போன்ற பயத்தை, மாறா போன்ற கடன் பிரச்சனைகளை, மாறா போன்ற நம்முடைய இயலாமைகளை, மாறா போன்ற இருள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றணுமா? ஒரு வழி, கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றி அமைக்கும். இந்த வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை மேல் நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். இதுதான் வழி. அல்லேலூயா. ஒன்றும் இல்லையா, எதுவுமே இல்லையா வாழ்க்கை? பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற, என் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற, என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்ற, என் குடும்ப பிரச்சனைகளை மாற்ற, எனக்கு நல்ல வாழ்வை கொடுக்க, என் எதிர்காலத்தை ஆசீர்வாதம் மாற்ற நான் இந்த தேவ வார்த்தை என்ற மதுரத்தை என் வாழ்க்கைக்குள்ளாக நான் என்னை அனுமதிக்கிறேன். தேவ வார்த்தை என் மனசுல போடுகிறேன். கைகளை தட்டி ரேபா ராபா ஷாதோ ரேபேலா காலாபாலா ஓ ராபா ரேமேலாபா. இது பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், நீ தேவ வார்த்தையை பிடித்துக்கொள் மகனே, தேவ வார்த்தையை பிடித்துக்கொள் மகளே. உன் வாழ்க்கை தோற்று போனதல்ல, உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். உன் வாழ்க்கை துக்கங்கள் சந்தோஷமா மாறும். உன் பிரச்சனை மாறும். உன்னை கர்த்தர் ஆறுதல்படுத்துவார். இப்ப இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு நீ பலிக்கு பெருகுவாய். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என் வாழ்க்கையை மாற்றுக்கு என் கையில வேதத்தை கொடுத்துருக்காரு. நான் படிக்க போறேன், பிரேசலா, நான் தியானிக்க போறேன். எப்படிப்பட்ட மதுரம், எப்படிப்பட்ட கசப்பு நிறைந்த வாழ்வா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னை மாற்றும். நடந்தது என்ன தெரியுங்களா? உடனே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கடுத்து சொல்லி முடிச்ச பிற்பாடு அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்து அடுத்த வருஷம் சொல்ற, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து எங்க கொண்டு வராரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வராரு. வாழ்க்கைய கசப்பு நிறைஞ்சிருக்கா, தோல்வி தோற்று போயிட்டியா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பு. கர்த்தருடைய வார்த்தையை தியானி, கர்த்தருடைய வார்த்தையை படி, கர்த்தருடைய வார்த்தையை முதலிடம் வை. பாருங்க, அப்ப என்ன நடக்கும்? கீழே போட்டிருக்கு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்ப வியாதி சூழ்ந்த ஒரு சரீரத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய சரீரம் கசப்பாக வேதனையாக இருக்குதா? இப்ப இந்த வார்த்தையை எடுத்து போடுங்க, கர்த்தரே எனக்கு பரிகாரி, அவருடைய தழும்புகள் நான் சுகமானேன். இந்த மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமா மாறிடுச்சுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? பலவீனனும் பலவான் என்று சொல்வானே. சொன்னவன என்ன நடக்குது? கசப்பு போகிறது, பலவீனம் போகிறது, மதுரம் என்ற பலன் வருகிறது. அவ்வளவுதாங்க. அல்லேலூயா. பண கஷ்டமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்ற எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வறுமை போகிறது. 2 கொரிந்தியர் 8:6 படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கின்ற அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் வந்து நமக்காக அவர் தருத்தினானால் அதன் நிமித்தம் நான் ஐஸ்வர்யம் மாறிவிட்டேன். அல்லேலூயா. தேவ வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில, உங்க மனதில் போடுங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். பாருங்க, ஏன்னா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அடுத்தது பார்த்து அவங்க வாழ்க்கையில கடைசி வசனம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும். எத்தனை நீரூற்றுகள்? 12 கோத்திரங்களுக்கு 12 நீரூற்றுகளும் 70 பேச்சு மரங்களும் இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, என் வாழ்க்கை ரொம்ப நெருக்கமா இருக்குது. கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்தேன் வார்த்தையை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல 12 நீரூற்றுகள். அல்லேலூயா.
அப்போ இப்போ பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில போராட்டம் பிரச்சனை வருது. பயப்படாதீங்க, உங்களுக்கு சமீபமாக ஒரு ஏலியும் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஏலியும் இருக்குது, அது காத்து கொண்டு இருக்கிறது. இந்த 12 கோத்திரத்துக்கு 12 நீரூற்றுகள். 70 பேராய் இவர்கள் எகிப்துக்கு போனாங்க. அந்த 70 பேர் தான் 30 லட்சம் மக்களாக என்ன செஞ்சாங்க, பெருகினாங்க. இங்க 70 பேரிச்ச மரங்களை ஆண்டவர் வச்சார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வனாந்தரத்துல இவர்களுக்கு நீரூற்றும் பேரிச்ச பழமும் கிடைச்சது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உள்ள போடுங்க, உங்களுக்கு ஒரு ஏலிம் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு நீரூற்றுகள் உண்டாகும், உங்கள் வனாந்தரம் செழிப்பாக மாறும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எதை தியானிச்சு கொண்டிருக்கிறோம், நான் எப்போதும் என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகக்கூடாது, எப்போதும் நான் வறண்டு போகக்கூடாது, எப்போதும் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், எப்போதும் செழிப்பானவனா இருக்கணும். அதுக்கு தான் பதில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பதில் பார்த்து முடிச்சிட்டோம். 2வது பதில் என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. 7, 8 வரை வாசிங்க. 8, 9 வரை வாசிக்கலாம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர், அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல சாகும் படி. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்முடைய மனம் கர்த்தருடைய வார்த்தையினால் மறுரூபமாகவில்லைன்னா இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அப்ப நம்ம நல்லா கண்டுபிடித்துக்கணும், நம்முடைய மனதுல என்ன வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. சாகும்படி நீ எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணது என்ன? அதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கும் போதே அற்புதங்கள் நடக்குது. அவங்க கேட்கிறாங்க, இந்த அப்பமும் இந்த தண்ணீரும் இல்லை, இங்க அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குது. மனசுல வார்த்தை இல்லை, பிரச்சனையை உள்ள வச்சுட்டாங்க. மனதுக்கு எப்படி இருக்குது, வெறுப்பா இருக்கு. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். சிலுவைக்கு அடையாளமாக வாழ்க்கையில விஷம் போன்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், உன்னுடைய ஜீவனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்க அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அது நடுவில் நீங்கள் ஜீவனை பெற்று ஒரு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. அந்த இடம் அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படும். இப்போ அந்த சர்ப்பம் கடித்த உடனே இப்போது அந்த மோசே செய்த அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது அந்த விஷம் தன்னுடைய சரீரத்தில் ஏறாமல் அப்படியே இறங்குது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும், பிசாசு கொண்டு வருகிற பலவிதமான சோதனைகள் காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை பெரியது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்ப நம்ம சிலுவையில இயேசுவை பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, 2வது நம்ம எப்போ என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். வியாதியா, சுகமான வார்த்தைகளை. இப்போ பண கஷ்டமா, அப்ப பண கஷ்டத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை பிழைக்கும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த போது ஜீவன் வந்துருச்சு.
அல்லேலூயா. அப்படி மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை எல்லாம் எனக்கு இருக்குது. என்ன செய்ய? ஒரே ஒரு காரியம் செய்யணும். உடனே வேதாகமத்தை திறந்து, ஆண்டவரே நான் உங்க வசனத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில விஷம் போன்ற இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். அது உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் இதுதான். அப்போ ஒண்ணு, மனதிலே தேவ வார்த்தைய போடணும். ரெண்டாவது, சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையே பார்க்கணும். வேற எங்கேயும் நெஞ்சிடக்கூடாது, பார்க்க கூடாது. பார்த்துட்டாங்கன்னா இப்பாங்க, இந்த சர்ப்பம் கடிச்சும் போது வெங்கல சர்ப்பத்தை பார்க்காம இங்கிட்டு திரும்பி பார்த்தானா அவன் அவுட்டு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை அவுட் ஆக்குறதுக்கு சத்துரு எவ்வளவு போராடுவான். அப்ப நம்ம அதெல்லாம் அவுட்டே காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. நீ பைபிளை திறக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களை நோக்கி பார்க்கும்போது நான் பிரகாசம் அடைவேன் ஆண்டவரே, நான் சுகம் அடைவேன், நான் ஆஸ்வதிக்கப்படுவேன். உங்களை நோக்கி நான் பார்க்கும்போது, உங்க வார்த்தையை நான் பார்க்கும்போது நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. இப்ப இன்னும் ஒரு காரியம், ஒரு மூணாவது ரெஃபரன்ஸ் நான் பார்க்க போயிடும். யாத்திரா புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அதை செய்தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இப்போ ஒரு யாத்திரா புஸ்தகத்துல இவங்க வனாந்தரத்துல வந்துட்டே இருக்கிறாங்க, தண்ணீர் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, அந்த கண்மலையில போய் என்ன செய்வோம், நீ உனக்கு கையில நான் கொடுத்த பார்த்த கோல், அதை வச்சு என்ன செய்ய ஆட்டி. இது எதை ஒப்பிடப்படுகிறதுனா, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்ட. எதுக்காக அடிக்கப்பட்டார்? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய தரித்திரத்துக்காக, எல்லா காரியத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இதே போல மோசே 2வது தடவையும் இந்த வனாந்தர பிரயாணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது. என்னாகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம் 8, 9 வாசிங்க. 9, 10, 11 வரை வாசிக்கலாம். 11, 12 வரை வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கவனிங்கள், முதல் தடவை யாத்திரா புஸ்தகத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னாரு. அடுத்த போது என்ன வந்தது? தண்ணீர் வந்தது. இங்க என்னாகும் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் மோசே என்ன செய்தான் தெரியுங்களா? கீழே பாருங்களேன். அப்பொழுது வாசிங்க 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டாங்க. இல்லையா? இவன் சொன்ன பாருங்க, முதல் தடவை என்ன செஞ்சிருக்கான்? அடிச்சனால தண்ணி வந்துச்சு. இப்ப கலகக்காரர்களையும் திட்டிட்டே போறான் பாருங்க. அப்போ 11 தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்கேயும் தண்ணி அடிச்ச போது வந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுக்கடுத்து கீழே சொல்றாரு,
பாருங்க 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால். என்ன அர்த்தம்? இங்கதான் ஆண்டவர் சொன்னார். யாத்திராம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அடிக்க சொன்னார் முதல் தடவை. 2வது தடவை நீ பேசினாலே போதும். இங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு 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 குற்றச்சாட்டு என்னன்னா, நீ ஏன் விசுவாசிக்கல? இயேசு கிறிஸ்து சீசர்களை அதிகமாய் கடிந்து கொண்டார். எதுக்காக கடிந்து கொண்டார்? நம்ம ஏன் அற்ப விசுவாசிய. இப்போ சிலுவையில இயேசு நமக்காக பாவத்துக்காய், சாபத்துக்காய், தரித்திரத்துக்காக நமக்காக அடிக்கப்பட்டுட்டாரு. இப்போ விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தேன் ஆகியா பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. இங்கே மோசே ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் விசுவாசிக்கல? அப்போ மோசே என்ன நினைக்கிறான்? முதல் தடவை அடிச்சனால தானே தண்ணி வந்துச்சு. அப்ப இந்த தடவையும் இன்னைக்கு நம்ம நிறைய தேவனுடைய பிள்ளைங்க கண்ணீர் விட்டு கதர்னா ஆண்டவர் ஏதாவது நமக்கு செஞ்சிருவாரோ? அல்லேலூயா. நம்முடைய ஏதாவது கிரியை செஞ்சு அவரை நம்முடைய பதில் கொண்டு வர முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கை கிரியை செய்வது, புதிய உடன்படிக்கை விசுவாசிப்பது. அல்லேலூயா. எதை விசுவாசிக்கணும்? கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அதை விசுவாசிக்க வேண்டும். இப்போ வியாதி வரும்போது 1 பேதுரு 2:24 விசுவாசிக்கணும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் மாறி, அதை நம்ம பேசணும். அல்லேலூயா. நம்ம ஒப்பாரி வைக்க கூடாது, பேசணும். இப்ப மோசேயும் ஆரோனையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கண்மலையை பார்த்து பேசினா போதும், ஏற்கனவே அடிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இப்ப நீ உன்னுடைய கிரியை நீ காட்ட வேண்டாம். இப்ப அவர் கிரியை செய்திருக்கிறார், அதன் மீது நீ விசுவாசம் வைக்க வேண்டும். அப்ப எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் மேல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்க எல்லாம் கூடும் சொன்னீங்களான்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த சொன்னீங்களே, நான் அதை விசுவாசிக்கிறேன். என்ன பலப்படுத்தினா கிறிஸ்துவின் எல்லாவற்றை செய்ய எனக்கு. அப்ப என்ன விசுவாசம் சொல்றாரு? நீ தேவ வார்த்தையை எடுத்து நீ பேசுவதுதான் விசுவாசம். நீ இப்ப ரொம்ப என்ன செய்ய வேண்டாம், அடிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், கிரியை செய்ய வேண்டாம். உனக்கு ஒன்றே தேவை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவர், எனக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானிச்சோம். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோப்பு, விசுவாசத்தினாலே யோசேப்பு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எப்படி ஜெயித்தார்கள்? விசுவாசத்தினாலே. அதிலையும் நமக்கு பெரிதான சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? சிலுவையிலே இயேசு என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அதை விசுவாசிக்க வேண்டும். என் தரித்திரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் இனி ஏழை அல்ல, நான் 2 கொரிந்தியர் 8:9 படியாக நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. கலாத்தியர் 3:13-14 படியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்னை மீட்டு கொண்டார். அப்ப இன்னைக்கு பிரச்சனை, வேதனை, கண்ணீர், கடன், பாவம், சாபம், நீங்க சொல்ல வேண்டிய ஒன்று, இந்த வசனத்தை எடுத்து கலாத்தியர் 3:13-14 எடுத்து சொன்னோம், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். அப்ப நீங்கள் விசுவாச வார்த்தையை எடுத்து நீங்க பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க ஒப்பாரி வைக்க தேவையில்லை, கதற தேவையில்லை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். விசுவாசித்து பேசும்போது அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒன்று நம்ம சொன்ன அந்த கொஸ்டினுக்கு பதில் என்னன்னா, எப்போதும் சோர்ந்து போகாம, எப்போதும் வறண்டு போகாம, எப்போதும் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தையை, இந்த மனசுல வேதனைகளும் போராட்டங்களும் கசப்பு மாறா போன்ற கசப்பான நம்ம வாழ்க்கையில
வசனத்தை உள்ள போட்டுறணும். ரெண்டாவது, வசனத்தையே நோக்கி பாருங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசனத்தையே நோக்கி பாருங்க. மூன்றாவது, நாம் விசுவாசமாக தேவ வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். எல்லாம் இருந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் தேவன் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். இந்த 3 காரியங்களில் உங்கள் மனதில் கர்த்தருடைய வார்த்தையை விதைங்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்தான் அதிர்ஷ்டசாலி, அவன் மகிழ்ச்சியானவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நீர்க்கார்க உரமா நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை திறந்து இலையுதிரார்க்க மரத்தை போல இருப்பான், அவன் சோர்ந்து போக மாட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று விரும்புகின்றீர்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் படிங்கள், அதிகமா தியானிங்கள். இப்படிப்பட்ட செய்திகளை மறுபடி கேளுங்கள். விசுவாசம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வருகிறது. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை லோகஸ், அதுல இருந்து ஆண்டவர் நம்ம கூட தீர்க்கதரிசனமா பேசுவது ரேமா. ஹல்லேலூயா. நிச்சயம் சொல்றேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்க எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் வெற்றி, உங்களுடைய பொருளாதாரத்தில் வெற்றி, உங்க சரீர சுகம் உண்டாகும், அதுல நீங்க வெற்றி எடுப்பீங்க. உங்களுடைய ஆயுஷ் நாட்கள் முழுவதும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க கையில ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். இந்த வார்த்தையை பேசுங்க, நீங்க செழிப்பீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த வார்த்தை மூலமா ஒவ்வொருவரோடு இடைப்பட்டதுக்காக நன்றி, இந்த வார்த்தை மூலமா நீர் பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம்.